வாங்க. அடே 5 வருஷத்துக்கு அப்புறம் பாக்குறேன்ப்பா. நல்லா இருக்கீங்களா? ஏன் லேட்டு? இல்ல மலேசியா ஃளைட்டை மிஸ் பண்ணிட்டேன். அடுத்த ஃளைட்டை பிடிச்சி வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. இன்னும் திரும்ப இல்லப்பா. யார் யாரு? என் தம்பி. தம்பினா சித்தப்பா மக்களா பெரியப்பா மக்களா? கூட பிறந்த தம்பியப்பா. கூட பிறந்த தம்பிங்கிறாரு. இப்படித்தான் லேட்டா வருவீங்களா? ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்திருந்து கல்யாணத்தை நடத்தி கொடுக்கணுமா? அடுத்தவங்க மாதிரி கரெக்டா வரீங்களே. என்னங்க எப்படி பேசுறீங்க? நானும் எங்க அண்ணனும் தனித்தனியா இருக்கனாலதான் இப்படி சிரிச்சு பேசிட்டு பக்கத்துல இருக்கோம். பக்கத்துல இருந்தோன்னு வச்சுக்கோங்க, எலியும் பூனையுமா ஒருத்தர் அடிச்சுக்குவோம். இது என்ன புது கதையா இருக்கு? நாங்க பிராக்டிகலு கூட்டு குடும்பம் அண்ணன் தம்பி பாசங்கிறதெல்லாம் சினிமாவுக்கும் கதைக்கும் வேணா ஒத்து வரும். நடைமுறை வாழ்க்கைக்கு சாத்தியப்படாது. வாங்க தாலி கட்ட போறோம். கெட்டிப்பலாம். அற்புதமா வச்சு தம்பி. உங்களுக்கு பிடிக்குமேன்ட்டு தான் செஞ்சிருக்கலையே கண்ணம்மா. பாருங்க, இவங்கள தான் சொன்னேன், அண்ணன் தம்பி ஒற்றுமையா இருக்கிறது நடைமுறைக்கு சாத்தியப்படாதுன்னு சொன்னீங்கல்ல. இவர் வேறு சொக்கலிங்க அண்ணன், அவர் வேறு மயில் வாங்கினா தம்பி. 40 வருஷமா ஒற்றுமையா இருக்கிறாங்க. இவங்கிட்ட ராம லட்சுமணன் வந்தா கூட தோது தான் போகணும். நம்பவே முடியலையே. ஏங்க 40 வருஷமா உங்க 2 பேத்துக்குள்ள சண்டையே வந்தது இல்லையா? ஆச்சரியமா இருக்கே. நீங்க 2 பேரும் இவ்வளவு ஒற்றுமையா இருக்கிறதுக்கு என்னங்க காரணம்? அதுக்கு காரணம் புரிதல். உங்க 2 பேருக்கிட்ட இருக்கிற இந்த புரிதல் உங்க 2 பேரோட வீட்டுக்கார அம்மா கிட்ட இருக்கா? அது என்ன பொன்னி மல்லி வந்திருக்க? நீ எப்பவும் கேக்குற மாதிரி மொட்டாவே வந்திருக்குது. என்ன தெய்வானே, நீ என் வீட்டு கிரக பிரவேசத்துக்கு ஒன்று கூட்டு பத்திரிக்கை வச்சல, நீ வருவேன்னு நான் எவ்வளவு நம்பி இருந்தேன். நீ வராம போயிட்டியே. கோச்சுக்கிறாத பொன்னி, மனசுல எதுவும் நினைச்சுக்கிறாத. நீ என்ன மட்டும் கூட்டிருந்தா நான் வந்திருப்பேன். நீ அவளையும் கூட்டிருப்ப இல்ல. அவ இருக்கிற இடத்துல நம்ம எதுக்கு நிக்கணும்னு சொல்லிதான் நான் வரல பொன்னி. சரி எத்தனை கிலோ போடட்டும்னு சொல்லு. ஒரு 3 கிலோ அரும்பா போடு. 3 கிலோவா? அவ என்னடான்னா 5 கிலோ 6 கிலோ வாங்குறா. நீ எப்பவுமே கொஞ்சமாவே வாங்குற. பண்ணி குட்டி போட்டது மாதிரி 3 பெத்து வச்சிருக்கா. 5-6 கிலோ வாங்கி கட்டுவா. எனக்கு 3 கிலோ மட்டும் அரும்பா போடு. என்ன பொம்பளைங்களோ நீங்க. அவ வருவான்னு நீ வராம போயிட்ட. நீ வருவியோ என்னவோன்னு நினைச்சு அவளும் வராம இருந்துட்டா. 2 பேரும் வராதனால என்னோட மை பணம் தான் போச்சு. சரி உன் மகளுக்கு மொத்தமா விசேஷம் வைப்ப இல்ல, அப்ப அந்த மை பணத்தை சேர்த்து வாங்கிக்க. இந்த பூ வாங்கினதுக்கு காசு வரட்டுமா? போயிட்டு வா தெய்வானே. என்ன பொண்ணே, 2 பொண்டாட்டி கதையா இது? ஐய, இது ஒண்ணு 2 பொண்டாட்டி கதை இல்ல. பின்ன இது யாரு? யார பத்தி ஒரு சைஸா பேசிட்டு போறா? நாதசுரம் சீக்கிரம் சொக்கலிங்கல்ல. ஓ, அவரோட பொஞ்சாதியா இது? ஐயா இல்ல அவர் தம்பி மயில் இருக்காருல்ல, ஒத்து ஊதுறவரு. அவரு சம்சாரம் பேரு தெய்வானே. ஓ, அவளை பத்தி தான் இவ்வளவு நேரம் இப்படி பேசுனாளா? இவ எத்தனை பெத்து வச்சிருக்கா? 2 பொண்ணு 1 ஆணு. அங்க பாரு. யார சொல்ற? அட, அவளுக்கு ஆயுசு 100. நான் சொன்னேனே நாதசுரம் சீக்கிரம் சொக்கலிங்கல்ல, அவர் பொண்டாட்டி மீனாட்சி. அவ வாங்கிட்டேடி, வா அதை எடுத்துட்டு வா. கூட வர்றாளே அவ யாரு? தவுல் வாசிக்கிற மாரிமுத்து பொண்டாட்டி மனோரஞ்சிதாவ. வா மீனாட்சி, வா 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 வா. பொன்னி, ஒரு 4 கிலோ அரும்பு போடு. என்ன மீனாட்சி, நீ வீட்டு விஷயத்துக்கு வருவேன்னு நினைச்சிருந்தேன், கடைசியில வராம இருந்துட்டியே. மொத பத்திரிக்கை அவளுக்கு வச்சிருப்ப, அவளும் முன்னாடி வந்து நின்றுப்பா. எனக்கு எதுக்கு வம்புன்னு தான் நான் வரல. நீ வருவேன்னு அவன் நின்னுட்டா, அவ வருவான்னு நீ நின்னுட்ட. கடைசியில என் மொய் பணம் தான் போச்சு. போனா போகுது விடு. நான் அவள அங்க வந்திருந்தா என்ன நடந்திருக்கும் தெரியும்ல? ஓ, நல்லாவே தெரியுமே. உங்க 2 பேர் புருஷமாருங்க வாசிக்கிறத விட நீங்க 2 பேரும் பலம்மாவே வாசிச்சிருப்பீங்க. தெரிஞ்சுக்கிட்டே பேசுற பத்தியா? சரி உன் வீட்டு விசேஷம் நல்லபடியா முடிஞ்சுல, அதே பெருசு தானே. பூவை கொடு. இந்த அப்படி இந்தா வரேக்கா. வா மீனாட்சி. அடேங்கப்பா, இவளுக்கு எத்தனை பிள்ளைங்க? 3 பொண்ணு 2 ஆணு. ஒருத்த வீட்டுல இருக்கா, இன்னொருத்த சின்ன வயசுலயே ஓடி போயிட்டா. எங்க இருக்கானே தெரியல. பஞ்சனை இல்லாமத்தான் பெத்திருக்காளுங்க. அது சரி, இப்படி எளியும் புனையமா இருக்காளுகளே, இதுக பெத்தது எப்படி? அடேங்கப்பா,
படத்துல எல்லா பாட்டுமே செம்ம சூப்பர். ஆரம்பிச்சிச்சுடா இந்த பாட்டு பைத்தியம். இனி டெய்லி சன் மியூசிக் கால் பண்ணி இந்த படத்தோட பாட்டுல போடுங்க டார்ச்சர் பண்ண போகுது. உனக்காக ஒரு சாங் டெடிகேட் பண்ணலாம்னு வச்சிருந்தேன், கேன்சல். காமு உனக்கு பண்றேன்டி. நீ என்ன டெடிகேட் பண்றது? வீட்டுக்கு போனா எங்க அப்பா பாடுவாரு பாரு பாட்டு. அக்கா இப்ப என்ன வீட்டுக்கா போற? காலேஜ் தானே போற? ஆமா ஆமா, எங்க அக்கா காமேஸ்வரி பெரிய படிப்பாளி. தேட்டருக்கு வரனா கூட கையில காலேஜ் புக் கூட தான் வருவா. இவ ரொம்ப நல்லாவ. லவ் சாங்ஸ் கூட கேட்க மாட்டா இல்லக்கா? கோயில்ல படம் சூப்பரா இருந்துச்சுல. என்னடி சொல்ற? ஆமா, நம்மளாம் வேட்டைக்காரன் சாமிய தரிசனம் பண்ணிட்டு தானே வரோம். போய் சொன்னா அதை மெயின்டைன் பண்ணணுமே. ஏய் வாங்கடி வாங்கடி வாங்கடி. எப்படி எல்லாரும் நல்லா இருங்க. ஏய் பஸ் வந்துருச்சுடி, வாங்கடி. வா வா. ஏய் கீதா சீக்கிரம் வாடி. வரேன், இழுக்காத. சீக்கிரம் ஏறுங்கடி. ஏய் உட்காரு. சித்தப்பா. ஐயோ என்ன முழிக்கிறீங்க? உங்களோட ஜோடி சேர்த்துக்கிட்டு இவங்களையும் கெடுத்துறது முடிவு பண்ணிட்டீங்களா? எங்க போயிட்டு வரீங்க? ஏய் கோயிலுக்குன்னு சொல்லுடி. கோயிலுக்கு ஒத்து ஊதுறியா? என் வேலையை நீ செய்றியா? எடுத்து கொடுக்குற அவளுக்கு கண்ணு முடிய நோண்டிட்டு வந்து ஆகிறத. சினிமா கோட்டையில சாமி இருக்கு. படம் பார்த்துட்டு வந்து பொய் சொல்றீங்க. உங்களா பப்ளிக்கா குழந்தைகளை திட்டாத. இதுங்களை சினிமாவுக்கு அனுப்பிச்சதே நான் தான். உட்காந்துக்கங்க, போய் உட்காந்துக்கு. அண்ணே என்னென்ன சொல்றீங்க? நீங்க அனுப்பிச்சு வச்சுக்கலாம். ஆமாப்பா, தியேட்டர் மேனேஜர் 3 பாஸ் கொடுத்தாப்புல. நம்ம குடும்பத்துக்கு எப்படி 3 போதும், மேற்கொண்டு 2 வாங்கி இதுங்களை நான் தான் அனுப்பிச்சு வச்சேன். அண்ணே, பொம்பளை பிள்ளைங்களுக்கு ஓவரா செல்லம் கொடுத்து நீங்களே இவங்களை கெடுக்கிறீங்க. ஆமா, பிள்ளைங்கள பொம்பளையாவது ஆம்பளையாவது எல்லாம் நம்ம பிள்ளைங்க தான். எதுவுமே நம்ம நடந்துக்கிறது தான் இருக்கு. இப்ப இதுங்க சினிமா போன விஷயம் எனக்கு தெரியும், உன் சம்சாரத்துக்கு தெரியும். உனக்கு தெரியாது, எங்க மீனாட்சிக்கு தெரியாது. இதுல இருந்து என்ன தெரியுது? அவங்க யார்கிட்ட ஒட்டுதலா இருக்காங்கன்னு புரியுதா? பாவம் பாருங்க. என்னண்ணே பாவம்? இந்த பாருங்க, பொம்பளை பிள்ளைங்க நம்ம கூடவே எடுத்துக்கிட்டு மொத்தத்தையும் வயிற்று எடுத்துக்கிட்டு இன்னொரு வீட்டுக்கு போறவங்க. ஆம்பளை பிள்ளைங்க தான் கடைசி வரைக்கும் நம்ம கூடவே இருக்கிறவங்க. அவங்க தான் நம்ம வாரிசு. ஆம்பளை பிள்ளைங்க வாரிசா? ஆமா, நீ தான் மிச்சிக்கணும். ஆளுக்கு ஒண்ணு 2 ஆம்பளை பசங்க வீட்டுல இருக்காங்க. உசுறு போக ஊதிட்டு இருக்கமே ஒருத்தனாவது நாதஸ்வர பக்கம் வரானா? நாதஸ்வரத்தை பார்த்தாலே எந்திரிச்சு ஓடுறான். ஆம்பளை பிள்ளைங்க வாரிசம். நீங்க என்னதான் சொல்லுங்கண்ணே, பொம்பளை பிள்ளைங்க என்னைக்கும் செலவு தான், ஆம்பளை பிள்ளைங்க தான் வரவு. ஆமா, சொல்லிட்டல்ல, விட்டுற அதோட. பா இறங்குங்கப்பா. பிள்ளைங்களா படம் எப்படி இருந்துச்சு? என்னன்னு நீங்களே அதுங்க முகத்தை சந்தோஷத்தை பாரு. இந்த மகிழ்ச்சியும் துள்ளலும் இந்த குழந்தைங்க நம்ம கூட இருக்கிற வரைக்கும் தான்ப்பா. வெளியே போனா அதுங்களுக்கு எத்தனை சோதனையோ வேதனை. நாங்க இறங்குறோம். வரம்பா. ஏமா நீ இறங்கல? இல்ல பெரியப்பா, காலேஜ் போகணும். மதியம் பிராக்டிகல் இருக்கு. பாத்தீங்களாண்ணே, மத்தியானம் ஏதோ பரீட்சை வச்சுட்டு காலையில படம் பார்த்துட்டு வருது. உனக்கு நான் நின்று பதில் சொல்ல முடியும். பஸ் நிற்காது, ஊதிட்டான் வா. வீட்டுக்கு ஆகுங்க. அண்ணே, காய்கறி இப்பதான் பறிச்சிருக்காங்க போல இருக்கு. பச்சை பசையில காய்கறியை பார்த்தா பாஞ்சிரும். அது அவர் குணம் தானே. இந்தாங்க தட்டில போடுங்க. அப்பா பார்த்தோன்னே பஹீன் ஆயிடுச்சு. நல்ல வேலை கூட பெரியப்பா இருந்தாங்க, இல்லைன்னா பஸ்லயே செமத்தி அடி வாங்கியிருப்பேன். ஆமாக்கா, நானும் ரொம்பவே பயந்துட்டேன். பெரியப்பா மாதிரி எங்க அப்பாவும் நல்லவரா இருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். ஏன் சித்தப்பாவுக்கு என்ன? சித்தப்பாவும் நல்லவர் தான், என்ன கொஞ்சம் கோபப்படுறாரு, அவ்வளவுதான். நல்லவரா? வேணும்னா ஒண்ணு பண்ணுங்கடி. நீங்க 3 பேரும் எங்க வீட்டுல வந்து இருந்து பாருங்க. நானும் எங்க அக்காவும் உங்க வீட்டுல வந்து இருக்கோம். அப்ப தெரியும் அவர் நல்லவரா என்னன்னு. ஏய் ஓவரே பேசாதடி. உண்மையை தாண்டி சொல்றேன். உங்க வீட்டுல உங்க அப்பா அண்ணன் 2 பேருமே நல்லவங்க. ஆனா எங்க வீட்டுல அப்படியா? எங்க வீட்டுல எங்க அப்பா கூட அண்ணன் கூடயும் ஒரு நாள் இருந்து பாருங்க, அப்ப தெரியும் உங்களுக்கு. அக்கா, நீ சொல்ற மாதிரி நம்ம 2 பேரும் வீடு மாதிரி இருந்தாலும் நம்ம அம்மாக்கு என்ன சண்டை போடாமல இருக்க போறாங்க? அப்ப என்ன பண்ணுவ? அதை பத்தி மட்டும் பேசவே பேசாத. அம்மா பத்தி விடுங்கடி.
எங்க அப்பா எப்ப பார்த்தாலும் பொட்டக்கால் ஜெபித்துட்டோம் சொல்லி என்ன அக்காவும் திட்டிட்டே இருக்காங்க தெரியுமா? எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கல. நாங்க என்ன வேணும்னே வந்து பொட்ட பிள்ளையா பிறந்தா அவங்க பேத்து போட்டு எங்களை பிடிச்சி திட்டிட்டு இருக்காங்க. ஏய் சின்ன பிள்ளை மாதிரி பேசுங்க சரியா? அடே எங்கப்பா நீதான் சின்ன பிள்ளை மாதிரி டெய்லியும் சன் மியூசிக் கால் பண்ணி அந்த பாட்டை போடு இந்த பாட்டை போடுன்னு கேட்டுக்கிட்டு இருக்க. நாங்க எல்லாரும் ஒரு லட்சியத்தோட தான் இருக்கோம். ரொம்ப தான். என்னடி பெரிய லட்சியம் உங்களுக்கு? நான் ஒரு நல்ல வேலைக்கு போய் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன். நீ? நான் ஒரு பெரிய பணக்காரி ஆகணும். என்னோட லட்சியமே அதான். எப்படிக்கா ஆவ? எனக்கும் தெரியல, ஆனா கண்டிப்பா ஆவேண்டி. எனக்கு 10th பாஸ் பண்ணா போதும். அக்கா அம்மா கொடுத்த காசுல 50 ரூபாய் மிச்சம் இருக்கு. என்ன பண்ணலாம்? வீட்ல கொடுத்துடலாம். இந்த 50 ரூபாய் வச்சுதான் பெரியப்பா அவங்க 2 பேரும் கல்யாணம் கட்டி கொடுக்க போறாரா? எடுங்கடி செலவு பண்ணலாம். என்னக்கா வாங்கலாம்? உனக்கு 10 பவுனுக்கு அட்டிகை வாங்கலாமா? ஏய் அங்க பாருங்கடி வேலிக்கு ஏத்தாப்ல. ஏய் வாங்கடி வாங்கடி வாங்கடி. ஏங்க சூடா கொஞ்சம் ஐஸ்கிரீம் கிடைக்குமா? என்ன சூடாவா? நான் நக்கலா? பின் என்ன, 1 கிலோமீட்டருக்கு முன்னாடி இருந்தே நீங்க எங்க எல்லாத்தையும் ஒரு சைஸா பாக்குறத நாங்களும் பாத்துட்டோம். ஏய் அந்த மாதிரிலாம் பேசாத, தப்பு. நீங்க 4 கப் ஐஸ் கொடுங்கண்ணே. எனக்கு ஒன்று கொடு. எடுத்துக்கோ. ஏங்க நீங்க 4 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இல்ல சிஸ்டர்ஸா? ஹலோ ஃப்ரெண்ட்லி சிஸ்டர். ஆமா எங்க 4 பேரையும் பாருங்க. ஏன்? சும்மா பாருங்களேன். 4 பேர்ல யார கல்யாணம் பண்றத உத்தேசம்? ஏங்க இப்படி கேக்குறீங்க? அப்புறம் என்ன ஐஸ்கிரீம் விக்கிற சாக்குறீங்களா? சைட் அடிக்கலான்னு பாக்குறீங்களா? நாங்களாம் ரொம்ப உஷாரு. நீ பணக்காரனா சொல்லு, நானே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி உனக்கு இன்னும் எத்தனை வண்டி ஓடுது? எவ்வளவு சம்பாதிக்கிற? அத சொல்லு. உங்களுக்கு நல்லா பாட தெரியுமா? எங்க அக்கா மகேஷ் ரெடியா இருக்கா. ஏய் இன்னொரு அக்கா ஒருத்தி இருக்கா குந்தாணி. அவ வந்தானா இந்த கடையவே காலி பண்ணிடுவா. அட இத்தனை பொண்ணுங்க மொத்தமா இருக்கும்போது ஒத்தையில வந்து மாட்டிக்கிட்டுங்க. ஏங்க காசை கொடுங்க, நான் வியாபாரத்துக்கு போகணும். ஆமா உங்க பேர் என்ன? எதுக்கு கேக்குறீங்க? சும்மா சொல்லுங்களேன். ஏங்க வியாபாரத்துக்கு போன காசு யாராவது கொடுங்க. பெரிய கப்பல் வியாபாரம். ஏங்க காசை வாங்கி கொடுங்க. ஏய் குடுங்கடி. அந்த 50 ரூபாய் குடுடி. எவ்வளோ? 30 ரூபாங்க. 30 ரூபாயா? சில்லறையிலே. மகேஷ் குடு மகேஷ். ஏய் குடுடி வெளியால் முன்னாடி. அட கொடுங்க, நான் வியாபாரத்துக்கு போனேன். இவங்களோட வந்து இம்சி ஆகிட்டு. ஏய் அந்த 50 ரூபாய் அது பாமுக்கு மொக்கத்தனமா காசை விட்டுட்டேனே. ஏய் அம்மா பூ வாங்கி வச்சுட்டு காத்துட்டு இருப்பாங்க, கட்டணும்டி. போங்கடி போங்க, போய் உங்க அம்மா மீனாட்சிக்கு நல்லா காது குத்துங்க. என்னால விடுங்க. ஓகே பை. ஏங்க யார் வீட்ல? கதவு தரங்க. இந்த வாரேன். இவருங்க எவ்வளவு பெரிய வீட்டில் குடியிருக்க போறாரு? வாங்க வாங்க வாங்க. யார் நீங்க? நாங்க நிலக்கோட்டை ஜெமில இருந்து வர்றோம். சொக்கலிங்க பார்க்கணும். அவங்க புறத்தால எங்க வீட்டு கொல்லப்புறத்துல குடியிருக்காங்க. போலாமா? தெருவை சுத்தி வாங்க. சரிங்க. அதானே இவருங்க எவ்வளவு பெரிய வீட்டில் இருக்க போறாரு? பார்த்து மெதுவா வாப்பா. யாருங்க? சொக்கலிங்க வீடு தானே? இதான் வாங்க வாங்க. அம்மா யாரும் வந்திருக்காங்கம்மா. இத பாத்துக்க. சரிக்கா. வாங்க 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 வாங்க. எங்க இருந்து வரீங்க? நிலக்கோட்டை ஜெமில இருந்து வர்றாங்க. அப்படிங்களா? சொக்கலிங்க ஐயாவுக்கு மரியாதை கொடுத்து அனுப்பிச்சாங்க. ஓ அவர் சம்சாரம் தான் நானு. அப்படியா? அவர் வெளியே போயிருக்காரு. என்கிட்ட கொடுங்க, நான் சொல்லிக்கிறேன். சரி கொடுப்பா. நல்லதுங்க. போயிட்டு வாங்க. சரிம்மா.
ஏ எங்கடி ஊர் சுத்திட்டு வரீங்க? உங்ககிட்ட சொல்லிட்டு தானே என்ன போனோம். சொல்லிட்டு போனா சுருக்கா வர்றது இல்ல? பூ கட்டுங்கடி சீக்கிரம். என்ன மகேஷ் எங்க போயிட்டு வரீங்க? என் ஃப்ரெண்டோட குழந்தைக்கு காது குத்துக்கா, அதுக்கு போயிட்டு வரோம். என்ன மீனாட்சி அக்கா, அவங்க மகளோட ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் ஆகி காது குத்து வரைக்கும் போயிட்டாங்க. நீங்க இன்னும் உங்க பொண்ணுக்கு மாப்பிள்ளையே பார்க்காம இருக்கீங்க. அதுக்கு என்ன இப்ப? உனக்கு தான் கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சு, புள்ள இல்ல. நான் உன்னை பத்தி ஏதாவது கேட்டனா? வந்துட்டா. ஏ பூ கட்டுங்கடி. எரிச்சல் ஆக்கிக்கிட்டு. என்ன குழந்தைகளா, காது குத்திட்டீங்களா? அண்ணி வாங்க. வரவையில் காய்கறி பச்சை பசேல்னு கிடைச்சி வாங்கிட்டு வந்தேன். இது எதுக்கு நீங்க போய் வாங்கிட்டு வந்தீங்க சொல்லுங்க? நீங்க எல்லாத்தையும் இங்கேயே கொட்டி எங்க வீடு நிரம்புற மாதிரி உங்க பொண்டாட்டி பேசிட்டு தெரியுறா. தேவையாங்க எனக்கு? நீங்க வேற. அது தெய்வான குணம். எதுக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வரீங்கன்னு கேட்கறது உங்க குணம். ஆறு எதுக்கு சொன்னாலும் வாங்கிட்டு வர வேண்டியது என்னோட குணம். இப்போ நீங்க எதுக்கு சொன்னாலும் என் காதுல விழுகாது. இந்தா போங்க போங்க. அண்ணே சீக்கிரம் வாங்கண்ணே. என்ன மொமெண்ட் நல்லா இருக்கு? மீனாட்சி கதை சொன்னிச்சா? ஆமா. எப்பவும் அவங்க சொல்றதானம்மா? அது இல்லைங்க, மகேஷ்க்கு மாப்பிள்ளை பார்க்கலையான்னு கேட்டேன். அதுக்கு உனக்கு கூட தான் கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகுது, இப்படி குழந்தை இல்லாம இருக்கேன்னு என்னை கேக்குறாங்க. தப்பே இல்லம்மா, அவங்க பேசுனதும் உண்மை, நீ கேட்டதும் உண்மை. என்னங்க சொல்றீங்க? ஆமாம்மா, நமக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சு இல்ல, குழந்தை இருக்கா? இல்ல அப்ப உண்மைதானே. அவங்க தான் மகேஸ்வரிக்கு மாப்பிள்ளை பார்த்தாங்களா? இல்ல அப்ப அதுவும் உண்மைதானே. உண்மைக்கு உண்மை சரியா போச்சு, விட்டு தள்ளு. ஆனா ஒரே ஒரு வித்தியாசம், அவங்க மகேஸ்வரிக்கு இன்னும் மாப்பிள்ளை பார்க்க முயற்சி பண்ணல. ஆனா நாம இன்னும் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம்ல. உங்ககிட்ட சொன்னேன் பாருங்க. 4 செவ்வாய், 8 புதன், 9 குரு. என்ன ஜோசியரே, காலையிலே களை கட்டிருச்சு போல இருக்கு. வந்துட்டேன். முதல்ல காலடி மண்ணை எடுத்து சுத்தி போடு. என்ன சுத்தி என்ன சம்பாரிச்சிங்க? இந்த காலத்துலயும் கல்லுல மாவாட்டிட்டு இருக்க ஒரே ஆள் நானா தான் இருப்பேன். எல்லாம் என் தலை எழுத்து. நீ கஷ்டப்பட்டு ஆட்டுறதெல்லாம் தான் உன் மக வலிச்சு தொடச்சு அள்ளிட்டு போறா இல்லையா? ஆமா. பத்தா குறைக்கு இது வேற. டியூஷன் பேச வேணும்பா. ஹலோ, யார் ஆள் வந்தாங்களாடா? தெரியாதுப்பா. ஜமீன்ல இருந்து முறை வந்ததா? இல்லையே, யாரும் வரல. இந்த கேட்டு சொல்ல. மீனாட்சி அம்மா, எங்க இவ்வளவு தூரம்? அம்மா பாட்டு உள்ளார இருக்கா. மீனாட்சி அம்மா. யார் அது? ஓ நீங்களா? வாங்க. ஆமா, நிலக்கோட்டை ஜமீன்ல இருந்து முறை கொடுத்து விட்டுருந்தாங்களா? ஆமா. முறை வந்துச்சுன்னா யாருக்கு வருது என்ன வருதுன்னு கேட்க மாட்டீங்களா? இந்த காம்பவுண்ட்லயே பெரிய மனுஷன் நான் தான். முதல்ல அந்த தட்டை எடுத்து கொடு. இந்த பாருங்க, பேசாம வாங்கிட்டு போகணும். இந்தாங்க. பெரிய குழப்பமா இருக்கு. என்ன குழப்பம்? இந்த காம்பவுண்ட்ல 2 சொக்கலிங்க இருக்கும்ல, அப்புறம் குழப்பம் வராம என்ன வரும்? ஐயே, அதுல குழப்பமே கிடையாது. அவரு சொக்கலிங்கம், நீங்க மக்கலிங்கம். ஜிஞ்சா, இந்த தாக்கெல்லாம் அங்கேயே வச்சுக்கணும், இங்க வச்சுக்க கூடாது. புரிஞ்சுட்டியா? என்ன பூ கட்டுறீங்களா? இருங்க, அண்ணனை பார்த்துட்டு நானும் வர்றேன். அண்ணே, கோபி எங்கண்ணே? கோபி வெளியே போயிருக்கான். இன்னைக்கு அமாவாசை இல்ல, முத்துப்பேட்டை தர்கா போயிருக்கான். ஓ, அமாவாசை முத்துப்பேட்டை தர்கா. கோபி, அப்போ ராசப்பா? ராசப்பாவும் கூட போயிருக்கான். அண்ணே, முத்துப்பேட்டை தர்காக்கு தானே? எனக்கு இருக்கிறது இந்த ஒரே பையன். கொஞ்ச நாளா புத்தி சுவாதீனம் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டான். இங்க கொண்டாந்து சேர்த்ததுக்கு அப்புறம் தான் நல்லா இருக்கான். இப்ப தாயா எனக்கு நிம்மதியா இருக்கு. எங்க கையில ஒண்ணு இல்ல, எல்லாம் எங்க எஜமான் என்னை வெங்கிய மகான் ஹக்கீம் செய்குதாவது காமிலோடு உள்ள ஆண்டகை அவர்களுடைய மகிமை தான். அண்ணா என்ன கூட்டு போனேன், என்னை கூட்டு போனேன். வந்துடுறேன் அண்ணா. என்ன கூட்டு போனேன்.